வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். அண்மை செய்தி. ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியுள்ளவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம் செய்யப்பட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கடந்த 2-3 நாட்களாக பயணிகள் அங்கு சிக்கி தவித்து வருகிறார்கள். மொத்தமாக 800 பயணிகள் அங்கு சிக்கி தவித்திருந்தனர். 300 பேரை மீட்டிருக்கிறார்கள். கர்ப்பிணி உட்பட குழந்தைகளையும் மீட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 500 பேரை மீட்கும் பணிகள் தற்பொழுது துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் அவர்களுக்கு உணவு விநியோகம் செய்யும் பணிகள் தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரயிலில் சிக்கியுள்ளவர்களுக்கு உணவு விநியோகம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உணவு குடிநீரின்றி தவித்தவர்களுக்கு பேரிடர் மீட்பு படையினர் தேவையானவற்றை செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ரயிலில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கி தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு உணவு தற்பொழுது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. உணவு குடிநீரின்றி தவித்தவர்களுக்கு பேரிடர் மீட்பு படையினர் தேவையானவற்றை செய்து கொடுத்து வருகிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கு சிக்கி தவித்து வருகிறார்கள். அவர்களை மீட்பதில் பல்வேறு சவால்கள் இருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்திருந்தனர். ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியுள்ளவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் தற்பொழுது உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். அவர்களுக்கு தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அவர்களை மீட்கும் பணிகள் எல்லாம் எப்பொழுது தொடங்க இருக்கும்? பாலவா, ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் 17ஆம் தேதியிலிருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில்ல 500 பேர் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை மீட்பதற்காக இந்திய விமானப்படையினுடைய 3 ஹெலிகாப்டர் விரைந்துள்ளன. 2 ஹெலிகாப்டர் ஏற்கனவே அதில் இருக்கிற உணவு, குடிநீர் மற்றும் அடிப்படை பொருட்கள் சிலவற்றை மேலிருந்து கீழே இறக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஓடைகள்ல ஓடுற நீரோட அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு காரணமாக ரயில் தண்டவாளங்கள், ஜல்லிகள் பயன்படுத்த முடியாத இருக்கும் நிலையில ஒரு ரிமோட் வில்லேஜா மாறி இருக்கு. இந்நிலையில ஐஏஎஃப் ஹெலிகாப்டர் 3 ஹெலிகாப்டர் தற்போது விரைந்திருக்குது. முதல் கட்டமாக 6 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. ஒரு கர்ப்பிணி, 1.5 வயது குழந்தை உட்பட 6 பேர் தற்போதுக்கு மீட்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் போவதற்கான சாலைகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாவது அங்கிருந்து ஒரு 200-300 பேரை உள்ள மீட்பு வீரர்களை அனுப்பி அதன் மூலமாக படகு மூலமாக மீட்கலாம் என முயற்சி எடுத்த போது அது தோல்வியில் முடிவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொட்டலங்கள், குடிநீர் உள்ளிட்டவை விநியோகிக்கப்படுகிறது. தற்போது வரை 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்டுள்ளவர்களை அழைத்து செல்வதற்காக, அதாவது வாஞ்சி, மணியாச்சி மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தை தாண்டியுள்ள பகுதிகளில் 13 பேருந்துகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அங்கிருந்து மதுரைக்கு உடனடியாக அழைத்து செல்லப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலா. வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.